ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி ஃபீவர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குற இந்த டைமில் நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு கஷாயமாவோ இல்லை மிளகை தனியாக சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாதத்தோடு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்குவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய்யை நல்லா ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு மிளகு. நெய்யில் வறுக்கும்போது மிளகுடைய சூடு வந்து நமக்கு குறைவாக இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. நல்லா அது வெடிக்கும். இப்படி பார்த்திங்கனாலே தெரியும், வெடித்து வருது இல்லையா? இந்த வெடிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு மிளகை. இந்த மிளகு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில், ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் கூடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் நிறையா சேர்த்திக்குவீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். நம்ம கறிவேப்பிலையெல்லாம் எனக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 1/4 கப், பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த அளவு வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வெங்காயம்லாம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும், சிம்மிலேயே வச்சுருங்க. அதோட ஈரப்பதமெல்லாம் போகணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து 2-3 நாட்கள் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது. ஸோ நல்லா அப்படியே அந்த பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது தான் அந்த பபிள்ஸ் வரும். அதெல்லாம் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அதிலேருந்து புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் முதல்லையே. ஸோ அந்த புளி கரைசல் ஊற்றியாச்சு. புளியுடைய அளவு வந்து உங்களுடைய புளியின் புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. ஏன் தேவையான அளவு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உப்பு வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதே மாதிரி காரமும் கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நம்ம மிளகு சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குன்னு சேர்த்துடக்கூடாது. ஸோ எல்லாம் நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றி நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், அப்போ தான் பச்சை வாடை போகும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதாவது இந்த நம்ம ஊற்றுன நெய்யோ எண்ணெயோ பிரிஞ்சு வரணும் அதில். ஸோ மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா, மேலே எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படி இருந்தால் தான் குழம்பு வந்து கெட்டு போகாது. ஸோ இப்போ குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. ஸோ நம்மளுடைய பூண்டு வெங்காய மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே அவ்வளோ சாதம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த கொரோனா டைமில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க